ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணம் நிறைந்த முருங்கை பூ பற்றி தான் பார்க்க போகிறோம். முருங்கை என்றதுமே அதன் காய்களும் கீரைகளும் மட்டுமே நமக்கு தெரியும். அதில் மருத்துவ குணங்கள் இருப்பதாக சொல்ல கேட்டு விதவிதமாக சமைத்து உண்டு ருசித்து ரசித்திருப்போம். ஆனால் முருங்கை பூவில் இருக்கும் சத்துக்கள் மட்டுமல்ல, அதில் இருக்கும் ரகசியங்கள் நம்மில் பலரும் தெரியாத ஒன்று. முருங்கையின் பலன் பற்றி சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ளது. இதன் பலன் பற்றி அறிந்தாலே சித்தர்கள் முருங்கையை பிரம்ம விருட்சம் என்று அழைக்கிறார்கள். வீடுகள் மற்றும் தோட்டங்களில் முருங்கை மரங்கள் நிறைந்திருக்கின்றன. ஆனால் நம்மில் எத்தனை பேர் முருங்கை பூவை சமைத்து சாப்பிட்டிருப்போம்? காரணம், அந்த பூக்களின் மருத்துவ குணம் பற்றி தெரியாதது மட்டுமல்ல, முருங்கை பூவை விட முருங்கைக்காயே நாம் அதிகம் சமையலுக்கு பயன்படுத்தி பழகிவிட்டோம். இன்றைய அவசர யுகத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இரவு பகலாக ஓய்வின்றி உழைப்பது, கம்ப்யூட்டரே கதி என்று மணிக்கணக்கில் உட்கார்ந்திருப்பது போன்றவற்றால் மன அழுத்தம், மன உளைச்சல் ஏற்படுவது சாதாரணமாகிவிட்டது. அதிக வேலைப்பளு, மன அழுத்தம் காரணமாக நரம்புகள் செயலிழந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படும். அந்த நேரங்களில் முருங்கைப்பூவை கஷாயம் வைத்து வாரம் 2 முறை அருந்தி வந்தால் நரம்பு தளர்ச்சி சரியாகும். மேலும் பலருக்கு தாம்பத்திய உறவில் நாட்டம் இருப்பதில்லை. இது போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் முருங்கைப்பூ ஒரு கைப்பிடி எடுத்து அரைத்து பாலில் கொதிக்க வைத்து பனங்கற்கண்டும் சேர்த்து 1 மண்டலம், அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் தாம்பத்திய உறவில் ஆர்வம் ஏற்படும். முருங்கை பூவை காய வைத்து பொடியாக்கி தேனுடன் கலந்து அதே 1 மண்டலம் சாப்பிட்டு வந்தால் ஆண்மை கோளாறுகள் நீங்கும் என்கிறார்கள் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.